கவனிச்சு எப்பவுமே இரண்டு குடும்பங்கள் இணையும் விழா என்றாலே அது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். படித்த மனமாக மெத்த படித்தவர் நல்ல படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும் இல்லை, இருந்தாலும் ஒரு திருமண விழா என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஒரு அட்வைஸ் அந்த இரண்டு பேருமே குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிப்பது எங்களுடைய மாமியார் மாமனார் தான் முதல்ல கவனிக்கணும். அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துல அழகாக செய்யணும். நாம நம்ம தாய் தந்தையை கவனிப்போம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல நம்முடைய மாமியார் மாமனாரை கவனித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றாலே அது குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் அது மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். பெரியவர்கள் அனைவரும் நம்முடைய தாய் தந்தையர்கள், அவர்களை நாம் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே போல விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கை என்றால் ஒரு சண்டை அப்படின்னு வந்தா கூட அது இரவே அந்த சண்டை முடிந்து விட வேண்டும். அந்த நாளுக்குள்ள அந்த சண்டை முடிஞ்சு விடும். மறுநாள் அந்த சண்டையை எடுத்துட்டே போகக்கூடாது. அதோட அந்த பிரச்சனை தீந்துடும். அப்பயே பேசாம இருக்கிறது, ஒரு வாரம் பேசாம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்வதை தடுத்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை இனிமையாக அமையும். உங்களுடைய நீங்கள் உங்கள் உடல் நலத்திலும் மக்களை முதலிட்டு சமுதாய நலத்திலும் மக்களை கொண்டு உங்கள் மனநலத்திலும் மக்களை கொண்டு நீங்க வாழ்வாங்க கல்லாத கல்லாத எல்லா வளமும் பெற்று கல்லாத வாழ வேண்டும் என்று வாழ்கிறேன். இந்த இனிய விழாவில் இத்தனை சகோதரர்கள் கூட சூழ இந்த உங்களுடைய விழா நடக்கிறது. மணமக்கள் இருவரும் எல்லாருடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கிறீர்கள். தமிழுக்கு முன்னுரிமை, நம் குடும்பத்திற்கு முன்னுரிமை, நம்முடைய இனத்துக்கு முன்னுரிமை, நம்முடைய சொந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் அரவணைத்து பாடல்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.